நாகரீகமான பேச்சுக்கு எடுத்துக்காட்டுனா அது விசிகா. அந்த விசிகா எப்படி நாகரீகமா பேசியிருக்காங்கன்னு பாருங்க. பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுத்த போகிறது தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த நாய் ஸ்ரீதரன் என்ற நாய் நம்முடைய எழுச்சி தலைவர் மீது நேரடியான ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறான். நம்முடைய பெரும்பான்மையான வளமான சேரி பகுதிகளில் நம்முடைய சிறுத்தைகளின் பலமா இருக்கிற பகுதிகள் எல்லாம் கோயில் கட்டி தரேன்னு சொல்லிட்டு நம்முடைய அக்கௌண்ட்ல 6 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட 24,000 கோடி சொத்து வச்சிருக்க அந்த ஜோகோ நிறுவனத்தின் முதல்வர் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு இன்றைக்கு நம்முடைய சேரிகளில் கோயில் கட்டித்தர அப்படி சொல்லி வந்து இந்த விசிகேல இருக்கக்கூடிய நபர் எந்த அளவுக்கு நாகரீகமா ஜோகோ நிறுவனத்தோட பவுண்டரா இருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீதர் வேம்புவை பார்த்து நாயின்னு ஒரு புனிதமான வார்த்தை சொல்லி பேசுறாங்க பாத்தீங்களா. ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு 50,000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. இவங்க சொல்றதோட அதிகமா தான் இருக்கு. இவங்க 2,800 சொல்றாங்க. 50,000 கோடிக்கு மேலேயே ஐயாவுக்கு சொத்து இருக்கு. ஐயா அவர்கள் அமெரிக்கால பணியாற்றிருந்த பிறகு ஜோகோ நிறுவனத்தை ஆரம்பிக்க ஜோகோ நிறுவனத்தின் மூலியமா தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுக்க பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. பல பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. பல பேரை தொழில் முனைவரா ஆக்கியிருக்காரு. அதாவது பல பேரை முதலாளிகள் ஆக்கியிருக்கிறாரு ஐயா ஸ்ரீதர் வேம்பு ஐயா. அவரை பார்த்து நாயின்னு சொல்றாங்க. அது போக அவரு ஆன்மீக பணியாற்றுவதற்கு யாரு வந்து டொனேஷன் ஃபண்ட் கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்காரு. சேரி பகுதிகளுக்கு மட்டும் கிடையாது. அது போக இந்த விசிகா காரங்களுக்கு எந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மையோட பேசுறாங்க பாருங்களேன். விசிகா வலுவாக இருக்கக்கூடிய சேரி பகுதிகள்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. யாராவது வந்துட்டு விசிகா சேரியில இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்றாங்களா? விசிகா சேரியில மட்டும்தான் வலுவா இருக்குன்னு யாராவது சொல்றாங்களா? மாட்டு கட்சியில இருக்கக்கூடிய யாருமே சொல்றது கிடையாது. இவங்க கட்சிக்காரங்க தான் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க மைண்ட் செட் இருக்கு. அது மட்டும் கிடையாது. ஸ்ரீதர் வேம்பு ஐயா ஜாதி பார்க்காம எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞரையும் வளர்த்து விட்டு இருக்காரு. இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி இளைஞர்களை வளர்த்து விட்டு இருக்காரு. எல்லாருமே ஸ்டார்ட் அப் ஐடியாஸோட வாங்க, நீங்களா வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், வெளிநாட்டுல முதலீடு பண்றதை இங்க முதலீடு பண்ணுங்க, இங்க நீங்க முதலீடு பண்ண வேண்டியது உங்க ஐடியாஸ் மட்டும்தான், உங்க ஐடியாஸோட வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் ஐயா ஸ்ரீதர் வேம்பு. நீங்க வந்துட்டு உங்க கட்சியில் கூடிய பசங்களை ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ரெடி பண்ண சொல்லுங்க. அதாவது விசிகால இருக்கக்கூடிய நபர்கள ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ரெடி பண்ண சொல்லுங்க. அதை வந்து ஸ்ரீதர் வேம்பு ஐயா கிட்ட கொடுத்து அவங்களோட லைஃப்ல டெவலப்மெண்ட் பண்ணி விடுங்க. ஸ்ரீதர் வேம்பு ஐயாவை அந்த பசங்களால டேரக்டா ரீச் அவுட் பண்ண முடியலன்னா உங்க கட்சியில் தான் பெருமையா பேசிக்கிறீங்களே, 2 MP 4 MLA வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா, அவங்க மூலியமா அப்பாயின்மெண்ட் வாங்கி ஐயா எங்க கட்சிக்கார பசங்க எங்க பசங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வச்சிருக்காங்க, நீங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த பசங்க வளர்ந்து அந்த பசங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய 400 பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கற அளவுக்கு வளருவாங்க. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அரசியல் இந்த விசிகா என்னைக்காவது பண்ணிச்சா? சம்மதமே இல்லாம அந்த ஐயாவை பார்த்து நீங்க நாயின்றீங்க. அவரு ஆன்மீக பணி செய்வதனால உங்க கட்சி தலைவர் திருமாக்கு எப்படி போட்டியாக வருவார்? அதான் சொல்றாரு. இந்த ஸ்ரீதர் வேம்பு நம்ம சேரியில இருக்கக்கூடிய மக்களுக்கு கோவில் கட்டி தரேன்னு சொல்லி 6 லட்சம் 4 லட்சம் போடுறான். இது நம்ம எழுச்சி தமிழருக்கு நேரடியான சவால்னு சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த மாதிரி நீங்க எல்லாரையுமே பொதுத்தளத்துல வந்து கேவலமாவோ பேசிட்டு பதிலுக்கு யாராச்சும் கவுண்டர் கொடுத்தா அவங்க மேல பிசிஆர் கேஸ் போடுறது, பதிலுக்கு அவங்களுக்கு போன் பண்ணி கட்ட வார்த்தையில் பேசுறது, பதிலுக்கு அவங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுப்பன்னு மிரட்டுறது. இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? இப்ப ஏதாச்சும் ஒரு விசிகா காரங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஸ்ரீதர் வேம்பு ஐயா பார்த்து எதுக்காக இந்த போல வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க? அதே மாதிரி ஸ்ரீதர் வேம்பு ஐயா யாரையாவது ஜாதியை பார்த்து பழகி இருக்காரா? இப்ப வரைக்கும் இந்தியாவுக்கு ஜோகோ மெயில் உருவாக்கி நம்ம இந்தியா சார்ந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம், ஸ்வதேசி ஆப்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் எல்லா சமுதாயத்திலும் இளைஞர்களும் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு. எந்த சமுதாயம் நான் பேரிட்டு சொல்ல விரும்பல, எல்லா சமுதாயம் தான். இதுக்கு ஏதாவது விசிகா காரங்க பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. நாகரிகம்.